ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், த மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட மீனும் வேரியன்ஸும் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. கீழே 4 ஆப்ஷன் இருக்குது. சேமாக இருக்கும் அண்ட் cannot be சேம் ஆர் சம்டைம்ஸ் ஈக்குவல் ஆர் ஈக்குவல் இன் த லிமிட்டிங் கேஸ் ஆஸ் n tends to infinity. நம்மளுக்கு தெரியும் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து n tends to infinity-னும் போது பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி. பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனோட மீன் வேரியன்ஸ் எல்லாமே வந்து அப்போது சேமாக இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ அதனால் ஆர் ஈக்குவல் இன் த லிமிட்டிங் கேஸ் ஆஸ் n tends to infinity. n tends to infinity-னும் போது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட இன்னொரு ஃபார்ம் என்ன ஆகும்னா பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனோட மீனும் வேரியன்ஸும் சேம். ஸோ அதனால் ஆப்ஷன் டி வந்து இதுக்கு கரெக்டு. அண்ட் தென் செகண்ட் கொஸ்டின், the mean and variance of gamma distribution are same, cannot be same, or sometimes equal, or equal in the limiting case as n tends to infinity. இது வந்து always same. And then third question, x is normally distributed with zero mean and unit variance. அதாவது ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லியிருக்காங்க. the variance of x square is, x squareோட வேரியன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ வந்து 4 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன் 0, செகண்ட் ஆப்ஷன் 1, தேர்ட் ஒன் 2, 4ன்னு இருக்குது. இங்கே பாருங்கள், எக்ஸ் ஃபாலோஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் 0,1. அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் எதை ஃபாலோ பண்ணுன்னா கை ஸ்கொயர் 1 மீன்ஸ் இங்கே டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். கை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷனோட கை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணோம் வித் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து 1ன்னு அர்த்தம். தட் மீன்ஸ் மியூ ஈக்குவல் டு 1, சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 times மியூ. ஓகேவா? ஏன்னா கை ஸ்கொயரோட வேரியன்ஸ் வந்து 2 மியூன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து ஆன்சர் வந்து வேரியன்ஸ் வந்து 2ன்னு கிடச்சிடும். ஏன்னா மியூ வந்து 1 இல்லைங்களா? ஸோ வந்து ஆப்ஷன் வந்து சி வந்து கரெக்ட் ஆன்சராக இருக்கும். அண்ட் தென் ஃபோர்த் கொஸ்டின், த பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் ஆஃப் நார்மல் n ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், தட் இஸ் n ஆஃப் m, சிக்மா ஸ்கொயர் கர்வ் ஆர் m plus or minus sigma, m plus or minus 2 sigma, m plus or minus 3 sigma, m plus or minus 2/3 sigma. இப்போ வந்து பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும், f ட்ரிபிள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அதாவது இன்ஃப்ளெக்ஷன் மீன்ஸ் சேஞ்ச் இன் கர்வேச்சரில் ஏற்படுற சேஞ்சை தான் நம்ம வந்து இன்ஃப்ளெக்ஷன்னு சொல்லுவோம். அது வந்து எந்த பாயிண்டில் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா m ப்ளஸ் ஆர் மைனஸ் சிக்மான்ற பாயிண்டில் தான் இது வந்து நடக்கும். ஸோ வந்து ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சராக இருக்கும். அண்ட் தென் ஃபிஃப்த்து கொஸ்டின், த மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் காமா டிஸ்ட்ரிபியூஷன் இஸ். காமா டிஸ்ட்ரிபியூஷனோட மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் வந்து 1 மைனஸ் டி ஹோல் பவர் மைனஸ் லேம்டாவாக இருக்கும். வித் கண்டிஷன் வந்து mod t லெஸ் தென் 1ஆக இருக்கும். அண்ட் தென் சிக்ஸ்த்து கொஸ்டின், த கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் காச்சி டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் e பவர் மைனஸ் டி, e பவர் மைனஸ் mod t, e பவர் t அண்ட் e பவர் mod t. இதோட ஆப்ஷன் வந்து e பவர் மைனஸ் mod tன்றது வந்து ஸ்டாண்டர்ட் காச்சி டிஸ்ட்ரிபியூஷனோட கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனாக இருக்கும். நார்மலாக காச்சி டிஸ்ட்ரிபியூஷன் சொன்னாலுமே வந்து e பவர் மைனஸ் mod t தான். ஸோ வந்து சம்டைம்ஸ் வந்து கொஸ்டின் கேட்கும்போது காச்சி டிஸ்ட்ரிபியூஷனோட கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனாக டக்குன்னு நமக்கு வந்துடும் e பவர் மைனஸ் mod tன்னு. இதே வந்து ஸ்டாண்டர்ட் காச்சி டிஸ்ட்ரிபியூஷன் போது நம்ம யோசிக்க தேவை. ஸோ ரெண்டுமே வந்து சேம் தான், ஓகேங்களா? அண்ட் தென் seventh question, area to the right of the point x1 is 0.6 and to the left of the point x2 is 0.7. Which of the following correct? First option x1 greater than x2, and then second option x1 less than x2, third option x1 equal to x2. ஸோ நார்மலாக வந்து நம்மளுக்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட கர்வ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த கர்வ் வந்து இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ஏரியா ஃபுல்லாக 0.5ஆக இருக்கும், இந்த ஏரியா ஃபுல்லாக 0.5ஆக இருக்கும். ஏன்னா ஏரியா ப்ராப்பர்ட்டி வந்து யூனிட்டின்ற கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அதனால் இது ஃபுல்லாக 0.5, இது ஃபுல்லாக 0.5ன்னு எனக்கு தெரியும். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ரைட் ஆஃப் த பாயிண்ட் x1 வந்து 0.6ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ x1க்கு ரைட் சைடில் 0.6. ஸோ சம்திங் இது ஃபுல்லாக 0.5னா இங்கே கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சோம்னா ஒரு 0.6 இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் தென் x2ஓட லெஃப்ட்டில் 0.7ஆக இருக்குது. அப்போ x2 இங்கே இருக்கும். ஸோ வந்து இதிலேருந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் x1 பெருசா x2 பெருசான்னு சொல்லி. ஸோ x1 லெஸ் தென் x2 வந்து கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் 8th கொஸ்டின்,
The standard normal distribution is represented by, இது வந்து எல்லாருக்குமே ஆப்வியஸாக தெரியும். ஸோ n of 0,1 ஆன்சர். 0ன்றது வந்து மியூ மீனு அண்ட் தென் 1ன்றது சிக்மா ஸ்கொயர் வேரியன்ஸ். ஓகேங்களா? அண்ட் தென் 9th கொஸ்டின், ஃபார் a normal distribution quartile deviation, mean deviation, standard deviation are in the ratio. ஸோ 2/3 is to 4/5 is to 1ன்றது கரெக்ட் ஆப்ஷன். இங்கே வந்து சிக்மா போட்டிருக்கோம். ஸோ அப்படி இருந்தாலும் அது கரெக்ட் ஆப்ஷன். சம்டைம்ஸ் வந்து மாற்றியும் கேட்கலாம். இப்போ வந்து இங்கே வந்து குவார்ட்டல் டிவியேஷன், மீன் டிவியேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், மீன் டிவியேஷன், குவார்ட்டல் டிவியேஷனும் கேட்கலாம். அந்த மாதிரி கேட்கும்போது கரெக்டாக பார்த்து ஆப்ஷனை வந்து டிக் பண்ணுங்கள். அவங்க என்ன அங்கே கேட்டிருக்காங்கன்னு பார்த்து அதுக்கு ஆர்டராக பார்க்கணும். அண்ட் தென் 10th கொஸ்டின், த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஏ லிமிட்டிங் ஃபார்ம் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இஃப் n tends to infinity, p tends to 0. First option, n tends to 0, p tends to q. And then third one, n tends to infinity, p tends to n. Fourth one, n tends to infinity and neither p nor q is small. So fourth one is correct answer. Normal distribution is a limiting form of Poisson distribution if n tends to infinity. அது ஒரு கேஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து n tends to infinity, neither p nor q ஸ்மாலாக இருந்துச்சுன்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து இது வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஃபாலோ பண்ணும். அண்ட் தென் 11th கொஸ்டின், நார்மல் கர்வ் இஸ் வெரி ஃப்ளாட், பெல் ஷேப்டு, சிமெட்ரிக்கல் அபவுட் மீன், வெரி பீக்டு, ஸ்மூத். ஸோ வந்து பெல் ஷேப்டு கர்வ் தான், சிமெட்ரிக்கலாகவும் இருக்கும். அபவுட் மீன் வச்சு தான் அது வந்து சிமெட்ரிக்கலாக இருக்கும். அண்ட் தென் 12th கொஸ்டின், த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஏ லிமிட்டிங் கேஸ் ஆஃப் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் when parameter lambda tends to 0, lambda tends to sigma, lambda tends to infinity. இது ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ ஓகே. அண்ட் தென் 13th கொஸ்டின், in a normal curve 95% of observations are included in the range x bar plus or minus 3 sigma, x bar plus or minus 1.96, x bar plus or minus 2 sigma, x bar plus or minus 0.67 sigma. ஸோ வந்து x bar plus or minus 1.96 தான் 95% ஆஃப் அப்சர்வேஷனுக்கு. அண்ட் தென் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 சிக்மான்னு பார்த்தீங்கன்னா 95.44%க்கு வரும். x bar plus or minus 3 சிக்மானா 99.73%க்கு வரும். ஸோ ஆப்ஷன் பி வந்து அதுக்கு கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் 14th ஒன், இஃப் x is a standard normal variate then of x square is. அப்போது ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து எதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து காமா வேரியேட் வித் பேராமீட்டர் 1/2ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். 15th கொஸ்டின், த ரேஞ்ச் ஆஃப் த பீட்டா வேரியேட், த ரேஞ்ச் ஆஃப் த பீட்டா வேரியேட் ஆஃப் ஃபஸ்ட் கைண்ட் இஸ். ஃபஸ்ட் கைண்டோட பீட்டா வேரியேட்டோட ரேஞ்ச் வந்து 0 to 1 இருக்கும். இதே வந்து செகண்ட் டைப்னு பார்த்தீங்கன்னா 0 to இன்ஃபினிட்டியாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டு, ஓப்பன் 0,1. ஓகேங்களா? அண்ட் தென் 16th கொஸ்டின், மீன் டிவியேஷன் ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ். ஸோ 4/5 சிக்மா மீன் டிவியேஷன் ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அண்ட் தென் 17th கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ட்ரூ. ஸோ 4 ஆப்ஷன் இருக்குது. இந்த 4 ஆப்ஷனில் எது வந்து கரெக்டுன்னு பாருங்கள். First one, x is a random variable following Cauchy distribution for which mean does not exist but variance exists னு கொடுத்துருக்காங்க. For normal distribution, mean deviation about mean is greater than quartile deviation. 4/5 sigma greater than 2/3 sigma. That is meaning, இதோட மீனிங். ஏன்னா மீன் டிவியேஷன் வந்து அபவுட் மீனில் எப்படி இருக்கும் குவார்ட்டல் டிவியேஷனை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து மீன் டிவியேஷன் வந்து greater-ஆக இருக்கும் comparing quartile deviation. And then in case of normal distribution, beta 1 equal to 3, beta 2 equal to 0. And then normal distribution is symmetrical only for some specified values of the mean and variance கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி வந்து இது வந்து கரெக்ட் ஆன்சராக இருக்கும். Eighteenth question, in which of the following distributions mean, median and mode coincide? First one, binomial distribution, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன், காமா டிஸ்ட்ரிபியூஷன். நம்மளுக்கு நல்லாவே தெரியும் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் மீன், மீடியன், மோட் எல்லாமே வந்து கோயின்சைட் ஆகிடும். ஓகேங்களா? ஏன்னா அது கம்ப்ளீட்லி சிமெட்ரிக்கல்.
And then for a normal 19th question, for a normal distribution the quartile deviation, mean deviation, standard deviation approximately in the ratio 10:15:21. So option C வந்து 10:12:15 வந்து correct answer. இது ஆல்ரெடி கேட்டது தான் டிஆர்பியில். And then 20th question, if x1 follows normal distribution of mu1 comma sigma 1 square and x2 follows normal distribution of mu2 comma sigma 2 square, then x1 minus x2 follows. So வந்து first option n of mu1 minus mu2 comma sigma 1 square plus sigma 2 square. Suppose இது வந்து plus x1 plus x2 follows னு கேட்டாங்கன்னா mu1 plus mu2 னு போட்டுக்க வேண்டியது தான். இங்கே வந்து எந்த சேஞ்சஸும் இருக்காது, மைனஸ் கேஸ்க்கும் சரி ப்ளஸ் கேஸ்க்கும் சரி. ஓகேங்களா? And then 21, if the probability function of the normal distribution is f of x equal to c times e power minus 1 by 2 x minus 100 the whole square divided by 25, then the value of c. c ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் தெரியும் இல்லைங்களா, அதை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கிட்டு அது கூட நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனை கம்பேர் பண்ணோம்னா நம்மளால் சியோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ வந்து இங்கே கொடுத்துருக்கிறது கிவன் என்னது, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சி டைம்ஸ் இ பவர் minus 1 by 2 x minus 100 டிவைடட் பை இந்த 25 வந்து 5ன்னு எழுதிட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கேன். அண்ட் தென் நம்மளுக்கு நார்மலாக ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன இருக்கும், 1 டிவைடட் பை சிக்மா ஆஃப் ரூட் 2 பை இன்ட்டு இ பவர் minus 1 by 2 x minus mu divided by sigma the whole square இருக்கும். கம்பேரிங் தீஸ் டூ we get c equal to 1 divided by 5 times root 2 pi ன்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆன்சர். Question number 22. If x is a normal variate with mu equal to 20 and sigma equal to 5, then p of x less than 10 is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து 0.0228 வந்து அதுக்கு கரெக்ட் ஆன்சராக இருக்குது. இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, மியூ வந்து நம்மளுக்கு 20 கொடுத்துருக்காங்க மீனு, சிக்மா ஈக்குவல் டு 5 கொடுத்துருக்காங்க நார்மல் வேரியேட்டோடது. லெட் இசட் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, நம்மளுக்கு இருக்கிற நார்மல் வேரியேட்டு. அப்போ இசட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மான்னு எழுதும். ஸோ வந்து எக்ஸ் மைனஸ் மியூ வந்து கிவன் 20. ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு வந்து எக்ஸ் லெஸ் தென் 10 கேஸ்க்கு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸுக்கு பதில் 10 அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இசட் வந்து -2ன்னு கிடைக்கும். ஸோ பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 10னா பி ஆஃப் இசட் லெஸ் தென் -2ன்னு இதை நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், ப்ராபபிலிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் இசட் லெஸ் தென் -2 நத்திங் பட் இசட் கிரேட்டர் தென் 2. ஓகேங்களா? ஸோ அப்போ 0.5லேருந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் 0 less than or equal to z less than or equal to 2 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு p ஆஃப் z greater than 2 ஓட ஆன்சர் வந்து கிடைச்சிடும். ஏன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து சம்திங் இப்படி தான் இருக்க போகுது. இப்படி இருந்துச்சுன்னா இந்த 0.5லேருந்து z greater than 2, அப்போ இங்கே வந்து சப்போஸ் இங்கே 2 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு இங்கே இருக்கிற ஏரியாஸ் தான் நம்மளுக்கு வந்து தேவை. ஸோ இது ஃபுல்லாக 0.5 ஏரியா. 0.5லேருந்து இந்த ஏரியாவை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மீதி இருக்கிற ரிசல்ட் கிடச்சிடும், எந்த ஏரியாவோட இது கிடச்சிடும். ஸோ வந்து இங்கேருந்து 0லேருந்து இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 வரலாம், நம்மளுக்கு இருக்கிற அந்த இது வந்து சப்ட்ராக்ட் பண்ணிடணும். ஸோ அதோட ஆன்சர் வந்து 0.9544ன்னு தெரியும். அதை டிவைடட் பை 2 பண்ணணும் இல்லைங்களா. டிவைடட் பை 2 பண்ணிவிட்டு ஆன்சர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 0.00228ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய இருக்குது, ஸ்கூல் புக்ஸ்லேயே கூட இருக்குது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அண்ட் தென் 23, the mean and standard deviation of the normal distribution whose probability density function is f of x equal to k times e power minus of x square by 8 plus x minus 2. இதுக்கு வந்து ஒரு ரிசல்ட் இருக்குது ஸ்டாண்டர்டாக. சப்போஸ் வந்து உங்களால் நல்லா மனப்பாடம் பண்ண முடியுதுன்னா இந்த ரிசல்ட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கே டைம்ஸ் இ பவர் மைனஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சின்ற ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா மியூ ஈக்குவல் டு மைனஸ் பி டிவைடட் பை 2a, சிக்மா ஈக்குவல் டு 1 டிவைடட் பை ரூட் 2aன்னு இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மீன் வந்து -4, சிக்மா வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 2ன்னு கிடச்சிரும். சம்டைம்ஸ் வந்து நாங்கள் அங்கே என்ன கேட்குறாங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்குறாங்களா வேரியன்ஸ் கேட்குறாங்களா, அந்த கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ வந்து ஆப்ஷன் டி வந்து -4,
2ன்றது கரெக்ட் ஆன்சராக இருக்கும். சப்போஸ் அப்படி இல்லை, உங்களுக்கு இந்த ஃபார்முலாஸ் மறந்து போச்சு அப்படின்னா, நீங்கள் நார்மலாக வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் உங்களுக்கு தெரியும். அந்த ஈக்குவேஷனாக கூட இதை வந்து அழகாக கம்பேர் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும். x²/8 + x - 2 வந்து x - some mu divided by sigma the whole squareன்ற ஃபார்மேட்டில் எழுதி கம்பேர் பண்ணிங்கனாலும் உங்களால் மியூ என்ன சிக்மா என்னன்னு சொல்ல முடியும். இல்லாட்டி இந்த ரிசல்ட் தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் டைம் சேவ் ஆகும். நம்மளுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்தவரையிலும் நம்மளுக்கு நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும் இந்த கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும், இன்னும் கொஞ்சம் டைம் கிடச்சிருந்தா நான் அதை பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத பார்த்துருப்போம். ஏன்னா வந்து நம்மளுக்கு மெயினான விஷயம் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டைம் சேவ் பண்ணுறோம் அப்படின்றது தான். சரி, ஒரு சிலது நம்மளுக்கு தெரியலைன்னா கூட அந்த டைமை அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம ஒரு சில கொஸ்டினுக்கு வந்து லெஸ்ஸாக கன்சியூம் பண்ண முடியும் டைமை அப்படின்னும் போது அந்த கொஸ்டினுக்கெல்லாம் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஸோ வந்து இந்த மாதிரி ஃபார்முலாஸ் படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் 24th கொஸ்டின், இஃப் த ரேண்டம் வேரியபிள்ஸ் xi are independent and all of them have the same distribution defined by f of x equal to 1 divided by root 8 pi into e power minus x minus 1 the whole square divided by 8 minus infinity less than x less than infinity, then the mean and variance of the distribution of x1 minus 2 x2 plus x3 are respectively. இதுக்கு வந்து ஆப்ஷன் சி வந்து 0 and 24 வந்து கரெக்ட் ஆன்சராக இருக்குது. எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ரிசல்ட் தெரியும் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்தவரையிலும். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், ஸோ இஃப் த ரேண்டம் வேரியபிள் xi are independent and all of them have the same distribution. ஓகே. இப்போ வந்து ரிசல்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் x1 + x2 + up to etc + xn are independent normal random variate with parameters mu I and sigma I square, that is normal distribution, then alpha 1 times x1 + alpha 2 times x2 + up to alpha n times xn is a normal random variate with parameters summation alpha I into mu I and summation alpha I square into sigma I square இருக்குன்றது ரிசல்ட்டு. இப்போ வந்து சேம் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு எந்த வேரியபிள் கொடுத்தாலுமே, சப்போஸ் x1ன்னு எடுத்தாலும் அதே டிஸ்ட்ரிபியூஷனில் தான் இருக்க போகுது, x2ன்னு எடுத்தாலும் அதே டிஸ்ட்ரிபியூஷன் தான், இப்போ x3ன்னு எடுத்தாலும் அதே டிஸ்ட்ரிபியூஷன் தான். சேம் டிஸ்ட்ரிபியூஷன்றதுனால மியூ வந்து எங்கேயுமே சேஞ்ச் ஆகாது, மியூவும் வேரியன்ஸும். ஸோ வந்து நம்மளுக்கு x1ஓட மியூவும் சேம் தான், x2ஓட மியூவும் சேம் தான், x3ஓட மியூவும் சேம் தான். அதே மாதிரி x1ஓட சிக்மா ஸ்கொயர், தட் இஸ் வேரியன்ஸ், x2ஓட வேரியன்ஸ் x3ஓட வேரியன்ஸ் வந்து சேமாக இருக்கும், ஏன்னா சேம் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கிறதுனால. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து இங்கே என்ன கேட்டிருக்காங்க, x1 - 2 x2 + x3ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ கன்சிடர் x1 - 2 x2 + x3. இதில் ஆல்ஃபா 1 வந்து இந்த x1ஓட கோஎஃபிஷியன்ட், ஆல்ஃபா 1 வந்து 1ன்னு இருக்குது, ஆல்ஃபா 2 வந்து -2, ஆல்ஃபா 3 வந்து 1. ஜஸ்ட் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சம்மேஷன் 1 to 3, நம்மளுக்கு 3 வேரியபிள்ஸ் இருக்குது இல்லைங்களா. அப்போ 1 to 3 ஆல்ஃபா இன்ட்டு மியூ ஐ, தட் இஸ் ஆல்ஃபா 1 into mu1 + ஆல்ஃபா 2 into mu2 + ஆல்ஃபா 3 into mu3. ஆல்ஃபா 1 என்னன்னு தெரியும், mu1 என்னன்னு தெரியும். எல்லா அந்த x1 வேரியன்ஸுக்கும் x2க்கும் x3க்கு எல்லாத்துக்கும் சேம் மீனு. ஸோ 1 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஈக்குவேஷன்லேருந்து தான் நம்ம மீன் சொல்ல போகிறோம். இந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனில் தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க x1 x2 x3 எல்லா வேரியபிள்ஸுமே. அப்போ இதில் மியூ என்னது, இதை வந்து ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்டை கூட அப்படியே ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனை கூட கம்பேர் பண்ணிங்கன்னா மியூ வந்து 1, சிக்மா வந்து சிக்மா ஸ்கொயர் வந்து 4ன்னு கிடச்சிடும். ஓகேங்களா. அதனால் அதை அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சம்மேஷன் ஆல்ஃபா இன்ட்டு மியூ ஐ வந்து 0ன்னு கிடைக்கும். சம்மேஷன் ஆல்ஃபா I ஸ்கொயர் சிக்மா I ஸ்கொயர் வந்து 24 கிடைக்கும். அதாவது நம்மளோட பேராமீட்டர் வந்து 0 and 24 இருக்கும். ஆப்ஷன் சி வந்து இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சராக இருக்குது. ஓகேங்களா. 25th question, if x is a Poisson variate with mean 5, then the expectation of e power minus 2x என்னன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் e power txனா ஒன்றும் கிடையாது, மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் தான், mx of t. mx of t வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு என்னன்னு தெரியும், e power lambda into e power t minus 1. ஜஸ்ட் வந்து t இருக்கிற பிளேஸில் -2 ரீப்ளேஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சராக இருக்கும். அண்ட் தென் 26th question, the 95% confidence limits for the population mean mu when the sample size n is large. நான் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து x bar + or - 1.96 சிக்மா டிவைடட் பை √10 தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா 99%க்கு இது கரெக்டாக இருக்கும்.
தென் மற்ற ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா சிக்மா டிவைடட் பை ரூட் n இருக்கணும். ஆனால் ரூட் n பை சிக்மா இருக்குது. இந்த இடத்துல வந்து எதுவுமே இல்லை. ஸோ வந்து ஆப்ஷன் ஏ வந்து இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர். And then 27th problem. Let x be a normal random variable with parameters mu and sigma. If mx of t denote the moment generating function of x, then mx dash of t divided by mx of t என்னன்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. mx of t, that is moment generating function of normal distributionக்கு என்ன பார்த்தீங்கன்னா e power mu t plus sigma square t square divided by 2. இதை ஜஸ்ட் வந்து ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு mu plus sigma square tன்றது ஆன்சராக கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சராக இருக்கு. தென் 28th ப்ராப்ளம். 28th ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் டீவியேஷன் அபவுட் மீடியன் இன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே வந்து நம்ம வந்து நிறைய டைம் பார்க்கும்போது மீன் டீவியேஷன் அபவுட் மீன் அப்படின்னு பார்ப்போம். ஆனால் வந்து நம்மளுக்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு என்ன தெரியும்னா மீன், மீடியன், மோட் இது எல்லாமே வந்து ஈக்குவல்னு தெரியும். ஸோ இதே கொஸ்டினை வந்து வேறு மாதிரி ஃப்ரேம் பண்ணலாம். மீன் டீவியேஷன் அபவுட் மோடுன்னு கேட்கலாம், மீன் டீவியேஷன் அபவுட் மீனுன்னு கேட்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் சேம் ஆன்சர் ரூட் ஆஃப் 2 டிவைடட் பை பை இன்ட்டு சிக்மா, இல்லைன்னா வந்து 4/5 டைம்ஸ் சிக்மா. ஸோ ஆப்ஷனில் வந்து எது கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் 29th ப்ராப்ளம். 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் எதெல்லாம் வந்து ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி PQS வந்து ட்ரூவாக இருக்கும். பி ஆப்ஷன் என்ன, பி ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆல் ஆட் ஆர்டர் மூமெண்ட்ஸ் அபவுட் மீன் வேனிஷ். ஸோ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஃபார் த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆல் ஆட் ஆர்டர் மூமெண்ட்ஸ் அபவுட் மீடியன் வேனிஷ். ஸோ இதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சராக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாமே உங்களுக்கே தெரியும். நான் ஜஸ்ட் வந்து அந்த மீன், மீடியன் அப்படின்ற வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணி கேட்டிருக்கேன். அண்ட் தென் 30th ப்ராப்ளம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் ட்ரூ? டோட்டல் ஏரியா அண்டர் நார்மல் ப்ராபபிலிட்டி கர்வ் இஸ் யூனிட்டி. இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் தென் பி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் 2 இண்டிபெண்டன்ட் நார்மல் வேரியேட் வந்து நார்மல் வேரியேட்னு சொல்லியிருக்கேன். அண்ட் தென் தேர்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் 2 இண்டிபெண்டன்ட் நார்மல் வேரியேட் ஆல்சோ நார்மல் வேரியேட். இது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான். சம்மும் சரி டிஃப்ரென்ஸும் சரி. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டஸ் நாட் ஃபார்ம் த பேசஸ் ஆஃப் என்டையர் லார்ஜ் சாம்பிள் தியரின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து அது பேசஸை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ வந்து ஆப்ஷன் டி வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது தான் வந்து நாட் ட்ரூ. ஸோ இந்த 30 கொஸ்டின் வந்து இதே மாதிரி நீங்களும் நிறைய கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணி படிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.